நீங்கள் வெளியிட்ட இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பு தொடர்பில் முகநூல் பக்கங்களில் சில விமர்சனங்களை காணக்கூடியதாக இருக்குது. அதுக்கு நீங்கள் சில பதிவுகளையும் விட்டதை காணக்கூடியதாக இருக்குது. இந்த எச்சரிக்கைகளை ஒரு மென்போக்காக எடுத்துக்கொள்கிற ஆக்களுக்கு அல்லது இந்த முன்னெச்சரிக்கையின் பாரதுரன் தொடர்பில் கேள்விக்குட்படுத்தவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உண்மையில் விமர்சிப்பவர்கள் அதனுடைய உண்மை நிலைமையை அறிந்து கொண்டு விமர்சிக்க வேண்டும். நான் குறிப்பிட்ட ஒரு விடயம், திரட்டிய மழை வீழ்ச்சி தான் 650 மில்லிமீட்டர் கிடைக்கும் என குறிப்பிட்டிருந்தேன். இந்த திரட்டிய மழை வீழ்ச்சி என்பது 4 நாட்களுக்கான மழை வீழ்ச்சி. ஆகவே இந்த 4 நாட்களினுடைய திரட்டிய மழை வீழ்ச்சி 600 மில்லிமீட்டர் என்பதை ஒரு நாளைக்கு 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி என்ற அடிப்படையில் தான் இருக்கும். ஆகவே பலர் குறிப்பிடுவது போல ஆளினுடைய உயரத்துக்கு மழை வந்துவிடும் அல்லது வெள்ளம் வந்துவிடும் என்ற கணிப்பு அல்லது கருத்து முற்றிலும் தவறானது. ஏனென்றால் உண்மையில் ஒரு பிரதேசத்தில் ஒரு 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்தால் அடுத்த நாளும் 150 மில்லிமீட்டர் கிடைத்தால் அவை அந்த அளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்த போவது கிடையாது. ஆனால் 4 நாட்களுக்கு ஒரு திரட்டிய மழை வீழ்ச்சி 600 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி என்பது அதற்கேற்ற வகையில் விவசாயிகளும் பொதுமக்களும் தங்களுடைய நடவடிக்கைகளை திட்டமிட்டு மேற்கொள்வதற்கு உதவியாக அமையும். ஆகவே இந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறேன் அல்லது பதற்றத்தை உருவாக்குகின்றன என்ற விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் உண்மையில் சிலருக்கு மன ரீதியிலான ஒரு வகையான பதட்டம் இருக்கக்கூடும். நான் அதை மறக்கவில்லை. ஆனால் அவர்கள் அச்சப்பட தேவையில்லை. நான் மேலே எப்பொழுதும் என்னுடைய பதிவுகளில் முன் குறிப்பிடுகின்ற விடயம் இது அச்சம் ஊட்டுவதற்காக அல்ல, மாறாக விழிப்பை ஊட்டுவதற்காக. ஆகவே அந்த விழிப்பை ஊட்டுவதற்காகவே அந்த பதிவு அல்லது அந்த கருத்து இடம்பெறுகின்ற அந்த விடயத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறிய பாதிப்பை கூட குறைக்க முடியும்.